ஒரு சிலர்னால மட்டும்தான் தி பெஸ்ட் லீடராக உருவாக முடியும். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட கட்டாயமாக இந்த 3 குவாலிட்டிஸும் இருக்கும். நம்பர் 1, ரொம்ப அக்ரெசிவாக ஹார்ஷாக திட்டுறது இப்படிலாம் அவங்க பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு இமெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரொம்ப பொலைட்டாக கிளியராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயிஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லார் முன்னாடியும் அவங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணவும் மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தனியாக கூப்பிட்டு அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத அவங்க கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. நம்பர் 2, கிளைண்டா இருந்தாலும் சரி இல்லாட்டி எம்ப்ளாயா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஈக்குவலா ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. எனிவே கடைசியில they are going to make the decisions for sure, but still எல்லாருடைய ஐடியாஸையும் ஒப்பீனியன்ஸும் கேட்கறதுக்கு இவங்க மறக்க மாட்டாங்க. நம்பர் 3, அப்படியே டக்குன்னு ஹரிபரி இல்லாட்டி ப்ரெஷர்னால டெசிஷன் எடுக்கக்கூடிய ஆள்லாம் இவங்க கிடையாது. ஒரு டைம்க்கு பல டைம் யோசிச்சு பொறுமையா நிதானமா தான் டெசிஷன் எடுப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் இவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்ல இருந்து இவங்க வந்து பின்வாங்க மாட்டாங்க. அதுல பயங்கர கான்ஃபிடென்ட்டா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க.